பதிவான வாக்கு 71%, சராசரி பார்த்தா 7-16, 1,40,000 வாக்குகள் வாங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர்கள், நிர்வாகிகள் இதை பயன்படுத்திக் கொண்டு அடங்கிய நம்முடைய வெற்றி வேட்பாளரை பின்னிருந்து அவர்கள் இன்னும் சொல்லப்பட இவர்களை பின்னிருந்து நீங்கள் அவர்களை அரவணைத்து நீங்கள் பணியாற்ற வைக்க வேண்டும் என்பதை நீங்களும் உணர்ந்து பணியாற்ற வேண்டும். நாங்கள் தான் திருமாவர்களுடைய எப்படி திருமாவர்கள் உங்களுக்காக உழைக்கிறார், உங்களுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் அவன் சமுதாயத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள்லாம் அவரவர்கள் ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு போய் இருக்கிறார்கள். அவர் குடும்பம் அவர்களாமல் உங்களே கதி என்றிருக்கிறார். அந்த தலைவருடைய தொண்டர்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். வெற்றி ஆக சுயமரியாதை இலக்கத்தை விட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரமணாச்சார். திண்டிவனம் நகராட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல 45 நகர்மன்ற உறுப்பினர்கள், 33 நகர்மன்ற உறுப்பினர்களில் 26 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் நகர்மன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஒரு நபர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக 27 நபர்கள் வாங்கிய வாக்குகள் 23,834 வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள். அது மொத்த வாக்குகள் 50,895 வாக்குகள். மொத்த வாக்கு கிட்டத்தட்ட 47% புதிய வாக்காளர் பற்றிய சதவீதத்தில் 45% வாக்குகள் நம்முடைய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு இப்போது திண்டிவனத்தில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் பணிகள் கிட்டத்தட்ட நகரமன்ற நகராட்சி பேருந்து நிலையம், அதோட இந்திரா காங்கிரஸ் அது ஒரு ட்விட்டரில் போட்டு அதை எங்களை பேர வேண்டும் என்றார்கள். பெருந்தன்மையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை இந்திரா காந்தி பேருந்து நிலையம் என்று பேர் அறிவித்தார். அதைய மனிதனை இணக்கமான தலைவர், வீம்பு பிடிக்கவில்லை. இதை ஜெயலலிதா என்றால் அதை முடியாது சொல்லி அவர் பெயர் வைத்த பெயரை வைப்பார்கள். ஆனால் மனிதனே வைக்கவில்லை தலைவர் அவர்கள் அதை உடனே பேரை மாற்றியிருந்த பெயரை புதுசாக அன்னை இரவாக மாற்றி அவர் அங்கே இந்திரா காந்தி பேருந்து நிலையம் என்று அறிவித்த அந்த செயல் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு நன்றி கூறியவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தவர்கள். ஒரு செய்தியை யாரும் கேட்கல, ஒரு செய்தி வெளியிட்டார்கள் செய்தித்தாள். அதை பார்த்தவுடன், அதை கேட்டவுடன், அந்த ரிப்போர்ட்டை பார்த்தவுடன் அவர் கேட்காமே அறிவித்து விட்டார்கள். அப்போட எல்லாம் நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு இருந்து கஷ்டம். இதுதான் தலைவருடைய பேச்சை, தலைவருடைய உத்தரவை நாம் ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். அந்த அடிப்படையிலே ரவி அவர்களை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த உணர்வு தான் எங்களுக்கு ஏதாவது தலைமை அறிவிக்கின்ற அறிவிப்பை நாங்கள் ஏற்று அதை செயல் ஆற்றுவோம் என்று அந்த உறுதியை நான் பாராட்டுகின்றேன். அத்தகைய வாய்ப்பு நகர்மன்ற இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இந்த நகராட்சியில் உறுப்பினர் சேர்க்கின்ற பணியில் நாங்கள் தீவிரமாக திண்டிவனம் நகராட்சியிலே உள்ள தோழர்கள் இருக்கின்ற தோழர்கள், இந்த வக்கீல் சேதனாலும் சரி, அவெல்லாம் ஒரு டீம், அந்த டீமாக பிரித்தோம். இந்த பாபுவான் சரி, ஆக எல்லாரையும் பிரித்து 18 குழுக்கள் இந்த திண்டிவனம் நகராட்சியில் குழுக்கள் பொறுப்பேற்று பணியாற்றிருக்கிறார்கள். இந்த திண்டிவனம் தொகுதியில் 70 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 70 குழுக்களுடைய தோழர்களும் தலைமையேற்கின்ற தோழர்கள் அந்த கலப்பணி 23ஆம் தேதி வரையில் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். வாக்காளர் சந்தித்து 23ஆம் தேதி காலையில் 6 மணியிலிருந்து அவர்களை வாக்களிக்க வைக்கின்ற வேலை நம்முடைய தோழர்களுடைய வேலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நம்முடைய வேட்பாளர் இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ற உணர்வுடன் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய ஏனென்றால் 234 சட்டமன்ற தொகுதியும் நாம் வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவனத்திலிருந்து செல்ல வேண்டும், செஞ்சிலிருந்து செல்ல வேண்டும், அதே போல மயிலத்திலிருந்து செல்ல வேண்டும். ஆக இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் இந்த கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால்தான் நம்முடைய முதலமைச்சர் ஆக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால அவரு என்ன பண்ண இதேவே எல்லாம் நினைக்க கூடாது. ஆக நம்முடைய இருக்கிற பொருளாளர் நகர பொருளாளர் சாமி சேர்க்கக்கூடிய இருக்கிறார். ஆமா, அவரையும் மிரட்டி அவரை மிரட்டி உறுப்பினர் சேர்த்துட்டோம், அதை சேர்த்துட்டோம். அதே போல இப்பயும் வேலை செய்வார். வழக்கறிஞர் அதையும் சீட்டு கேட்டது 40 பேர்ல சீட்டு கேட்டவங்க 42 பேரா 59 பேர் சீட்டு கேட்டாங்க. நாளை தினம் 59 பேரும் இங்கே உட்கார்ந்துருக்கணும். மாவட்ட தொகுதிக்கு அறிவித்து நாளை தான் காலை 11 மணி அளவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே காணொலியின் மூலமாக 234 இடத்திலே இருக்கின்ற சட்ட உறுப்பினர்களை, கழக கேட்பாளர்களை, நிர்வாகிகளை அங்கே காணொலி மூலமாக சந்திக்கிறார். அந்த இடத்துல வேட்பாளர் மற்றும் கேட்பாளர்கள் அங்கே அமர்ந்திருக்க வேண்டும். அங்கே அவர் சொல்லுகின்ற அங்கே கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்முடைய தொல் திருமாவர்கள் சொல்ல போல நானே பேசுவோம். வன்னி அரசு அப்பதான் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். வன்னி அரசு நான் வந்து இணக்கமாக பேசுறேன். ரவிக்குமார் அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ அதுக்கு இப்பதான் உங்களும் எம்எல்ஏ MP ஆகிட்டா இருப்பார். ஆக அவர் ஸ்டார்ல ஜெயிச்சவர். ஸ்டார் தானே. அப்புறம் மணி ஸ்டாரு, அப்புறம் மணி, அப்புறம் ஆமா இப்ப எல்லாம் கடைசியில வந்து திருமாவர்கள் MP தேர்தலில் நிற்கும் போது அவரை கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை. அதாவது அவர் ஸ்டாரு கேட்டார், ஸ்டார்ல வேணும்னு கேட்டார். ஆனா ஸ்டார் வந்து தேர்தல் கமிஷன் கொடுக்கல. ஆக சுயேட்சை சின்னம் கொடுத்தாங்க. அதுல பானை சின்னம் வந்து மேடை இருந்து நாற்காலி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இவங்கெல்லாம் எங்களை சந்தித்து எங்க வீட்டுல வந்து சென்னையில் இருக்கிற வீட்டுல வந்து ஆகிய திருமாவர்கள், நம்முடைய ரவிக்குமார், சிந்தனை செல்வம், வன்னி அரசு எல்லாம் வந்து எங்களுக்கு சின்னம் கிடைக்கலையே சொல்லிச்சா, கிடைக்கல எந்த சின்னத்தை பார்க்க தெரியலையே குழப்பிட்டு இருந்தாங்க. அப்ப கேட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போது அவர் சூஸ் பண்ணது நாற்காலி, டேபிள் நாற்காலி, மேஜை நாற்காலியை அவர்கள் வச்சுருக்காங்க. அதிகாரத்தை நோக்கினாங்க. நாங்கள் அதிகாரத்தை நோக்க இப்போ ஜெயிக்கலாம் 20 நாளில் சின்னத்தை கொண்டு போனோம். இந்த சின்னம் வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சுவோம். அதனால பானை சின்னம் பானை சின்னம்க்கு இருந்து பானை சின்னத்தை எடுக்கலாமான்னு சொல்லி இந்த பானை சின்னம் ஏழைகள் சின்னம். பானை சின்னம் வந்து நாங்கள் முடிவெடுத்து பானையை நாங்கள் அவர்கிட்ட பானையை தூக்கி ஒப்படைத்தோம். இந்த பானையை நாங்கள் இவங்க ஒப்படைச்சாங்க. நாங்கள் தூக்கிட்டு போய் அவரை MP ஆக்கி, ஆக சிந்தனை MLA ஆக்கி, இப்போ வந்து மீண்டும் இப்போ பானையை இப்போ 2வது தடவையாக முதல் தடவை பானையை வந்து 3000 ஓட்டில் திருமாவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2வது தேர்தலில் திருமாவர்கள் 1,07,000 வாக்கு வித்தியாசத்தில் சிதம்பரத்தில் வெற்றி பெற வைத்தோம். ஆக எங்கள் பகுதியெல்லாம் ஒரு கடுமையான பகுதி. இந்த பகுதி இணக்கமாக இன்றுதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இணக்கமுள்ள தலைவர்கள் நம்முடைய தொல் திருமாவர்கள், ரவிக்குமார் அவர்கள், வன்னி அரசு அவர்கள்லாம் இணக்கமாக பழகக்கூடியவர்கள், பண்பாளர்கள். அவர்கள் இருக்கிற காரணத்தால் தான் எங்களுடைய பகுதி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இங்கே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த அளவுக்கு அவர்கள் உரிமையாக நாங்கள் பேசுகின்றோம், இணக்கமாக பேசுகின்றோம். நாங்கள் இத்தகைய தோழர்கள் நமக்கு கிடைத்திருப்பது வாய்ப்பு ரொம்ப நல்லது. ஆக வன்னி அரசு வெற்றி பெற வேண்டும். நம்முடைய சுயம் வன்னி அரசு வெற்றி பெற்றால் நாமெல்லாம் இந்த பகுதியிலே நாம் தலைநிமிர்ந்து நடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக முடியும். நாங்களாம் எங்களோட பயணமான எங்கள் பயணம். ஆக இப்பதான் இணக்கமாக எங்கள் பகுதியே இப்போ முன்னேறி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பகுதியே இப்போ முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு எங்கள் பகுதியெல்லாம் வளர்ச்சி போது நாங்கள்லாம் இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த காரணத்தால் அந்த அளவுக்கு இணக்கத்தில் சொன்ன கொள்கைவாதிகள் இன்னும் சொன்ன ஒரு போராளி கிடைத்து
இப்போ உள்ள காலத்துக்கு வேண்டும். நடிக்கிறவனும் தேவையில்லை. நடிக்கிறவன் நம்ம ஓட்டை வாங்கிட்டு போடுவான், நடிக்கிறவன் நம்ம ஏமாத்திடுவான். கொள்கை உள்ளவர்கள் தான் நமக்கு தேவை. வருங்கால நல்ல இளைஞர்கள் உருவாக வேண்டும், கொள்கை வேண்டும். உலகப்படி கலாச்சார சீரழிவு என்றாலாம் இப்ப வரும்போதே முதலமைச்சர் கனவுல வராயா, என்னையா பாரியா, இந்த ஆள்லாம் பாரியா பாவம். இந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பட்டு எவ்வளவு கடுமையான இதுபட்டு அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சொகுசாக வாழ்ந்தவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், பிளாக் பணம் வாங்குறவன், இப்பயே வரி கட்டாதவன், வரியை கட்டாது ஏமாத்துறவன், நாட்டை ஏமாத்துறவன், இப்ப நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாங்களா? நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டான். இங்கே சினிமாவில் 60 வயசு, இப்போ அவங்க கிட்ட 50-55 வயசு, இப்போ பார்த்தா 30 வயசு பசங்க 20 வயசு பையனே நடிச்சுக்கிட்டு. ஆக கலாச்சார சீரழிவு இது பெண்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். ஒரு இங்கே வந்து இங்கே ஊடகமாக இருந்தாலும் செய்தித்தாள் ஒருத்தருடைய மனைவி அவர் விவகாரத்தை கேட்டு வீடு கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு சுமந்த அன்னைக்கு அந்த தினமே இன்னொரு பெண்ணுடன் அவர் இன்னொரு பெண்ணும் ஒரே ட்ரெஸ்ஸில் கணவன் மணி போல இந்த செல்கிறான்னா நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. அவர் தான் என்ற ஒரு அங்கீகாரத்தை தலைவர், நம்முடைய தலைவர் முதலமைச்சர் இங்கே திடீரென பேருந்து நிலையம் ஆகிய இந்திரா காந்தி பேருந்து நிலையமாக வேண்டும் என்று கேட்ட செய்தி அவர்களுக்கு இங்கே உளவுத்துறை மூலமாக போனவுடனே அதற்குரிய மாற்றத்தை விட்டு கொடுத்து அந்த பெயர் மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். இங்கே தானேங்கிறவன் இங்கே அவன் நல்ல சக்தியா தீய சக்தியா? செய்கிறவன் கலாச்சார சீரழிவு செய்கிறவன் நல்ல சக்தியா? இது மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அத்தகைய நிலையில் இது போன்ற போராளிகள் வர வேண்டும், போராளிகள் நிரூபிக்க வேண்டும். நம்முடைய திருமாவர்கள் அவர் இன்னும் சொல்ல போனால் திருமாவர்கள் கொடை கிண்டல் ரவிக்குமாரோட அவர் பாவம் அந்த மக்களை வந்து முன்னேற்றம் உட்காந்து அவர் மெழுகுவத்தி போல தன்னை அழித்து கொண்டு ஒரு மெழுகுவத்தி தன்னை அழித்து கொண்டு மற்றவர் வெளிச்சத்தை மெழுகுவத்தி தன்னை அழித்து கொண்டு வெளிச்சத்தை கொடுத்து. ஆக அதே போல நம்முடைய தோல் திருமாவர்கள் தான் திருமணம் செய்யாமலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாய இந்த இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்று. ஆனால் மற்றவங்கெல்லாம் பார்த்தா அதனால அத்தகைய இயக்கத்துடைய தோழர்கள் இன்றைய எங்களுடைய இப்ப நிற்கிறார்கள், வேட்பாளர்கள் நிற்கின்றார். அதை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு சிறுத்தைக்கும் உண்டு, முரசுக்கும் உண்டு. முரசு பார்க்க வந்து எனக்கு என்னன்னா முரசு நாங்கள் இங்கே நிற்க மாட்டோம், இங்கே நிற்க மாட்டோம், அங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும் என்று வெற்றி பெற்ற. ஆனால் மஸ்தான பாய்க்கு நீ என்ன செய்ய அந்த வெற்றி பெறவுக்கு அவங்கள வந்து நாங்கள் எங்களுடைய கழக தோழர் தலைவருடைய சுய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய உரிமையில் நாம் இருக்கின்றோம். ஏன்னா நான் மயிலாடுதுறை நிற்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த துறை என்ன முடியுமா? ஆமா அதை பற்றி சொல்லியிருக்கலாம். பார்த்தேன் இது பழம் பிரிச்சாலும் இது. ஆமா ஆமா ஆக அவர் ஆக இதை செய்ய வேண்டும். இங்கு நம்முடைய தோழர்கள் 23 கட்சிகள் தோழர்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள், கொள்கைவாதிகள். நம்முடைய 2019 அவர்கள் இங்கே வந்து நம்மளுக்கு கூட்டணியாக இருந்து நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வெற்றிக்கு அவர் பின்னிருக்கிறார்கள். நம்முடைய தோழர்கள் அவர்களை முன்வைத்து நாம் பெண்ணிருந்து நாம் அவருக்கு பணியாற்ற வேண்டும் என்பதை அந்த கடமை இருக்கிறது. புதிய வரவாக முரசு நம்மளுக்கு வந்திருப்பார். ஆக கூடுதல் வாக்கு பலம் நமக்கு இருக்கிறது. அதை கொண்டு நம்முடைய தோழர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 21 நாட்கள் இருக்கிறது தேர்தலுக்கு. 21 நாட்கள் இருக்கிறது. 21 நாட்களையும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். நம்முடைய கடமை வெற்றி தான் வெற்றி என்ற உணர்வு அடிப்படையிலே பணியாற்றி நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வித்தியாசத்திலே திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் வன்னி அரசு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி தலைமைக்கு போகும்போது செஞ்சி மஸ்தான் அவர்கள் பெருமை அவரை மதிக்கக்கூடியவராக நீங்கள் உயர்த்த வேண்டும். இந்த வெற்றி 3 வெற்றியை பெற்றுவிட்டார் என்றால் அவருக்கு ஒரு மரியாதை, மூத்தவருக்கு இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தந்தையுடைய நண்பராக தந்தைக்கு அங்க தொடராக
அவர் இருந்தவர் மஸ்தான் அவர்கள். அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போது நான் சின்ன பையன் ராசடை போட்டிருந்தேன். ஆக இப்போது அவருக்கு அவரும் நானும் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக நான் மரியாதைக்குரிய இந்த செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கழக கோட்டையாக உள்ள கோட்டை. இந்த கோட்டையில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் இங்கே பணியாற்றினாங்க என்றால் நம்ம 7 சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றியை அது வெற்றி பெறும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. அதான்